இப்ப கன்னிராசிக்கு 2025 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, குரு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்று தன்னுடைய ஓன் வீட்டை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்க்கிறாருங்கிறது இந்த வீடு, வண்டி, வாகனம், பண புழக்காட்டம், கடன் மூலமாக பணம் வருவது, அல்லது நம்மளோட ஓன் மூலமாக நம்மளே சம்பாதிக்கிறது, ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்றது, அப்படிங்கிற மாதிரி நல்ல பலாபலன்கள் நிறைந்ததாக ஒரு அமைப்பு குரு ஒரு சஞ்சாரம் கன்னிராசிக்கு வருது. இதுவரை பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ அவள் நினைக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம அதை நோக்கி நம்ம தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தவங்களாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடத்துக்கு ஒரு நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ வரக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகிறது என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல கடந்த 1.5 வருஷமாக ராகு கேது அப்படிங்கிற ஒரு ராசிக்குள்ள சம்மந்தப்பட்டு மன குழப்பங்கள், சில விஷயத்துல முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்புகள், லெப்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியல, ஒரு மாதிரி மனக்குழப்பங்கள் நிறைந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா படிப்படியா இந்த ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே பாத்தீங்கன்னா சனி பயிற்சி முடிந்து விட்டது, குரு பயிற்சி முடிந்து விட்டது, ராகு கேது பயிற்சி முடிந்து எல்லாமே சாதகமான பயிற்சியாக வருகிறது. சோ ராகு கேது ராசி விட்டு விலகி ராகு 6ஆம் இடத்துக்கும் கேது 12ஆம் இடத்துக்கும் வருவது சூப்பர், அருமையான விஷயம். ஸோ அதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும், அடுத்தது என்ன பண்ண போறோங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது.